சந்தோஷம் வருதுல்ல. நமக்கு கடைசியா என்ன சொன்ன? அது கடைசியா அவர வேலையை பாருன்னு சொன்னேன். இப்படிலாம் டான்ஸ் நமக்கு பிடிச்சவங்கன்னு ஏதோ சொன்னேன். என்ன லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு நிமிஷம் இரு, நான் அதோ வந்துடுறேன். ஏய் மீனா, ஏதோ என்னடி அது? ஏய், தூங்குற நேரத்துல எதுக்கு இப்படி 1:30 மணியா? யார் 1:30 மணிக்கு உனக்கு போன்? எதுக்காக இந்த டைம்ல கூப்பிடுறான்னு தெரியலையே. அக்கா தூங்கிட்டு இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? என்ன கேக்குறீங்க? இல்ல எங்க போறேன்னு கேட்டேன். காட்டு. என்ன மீனா, இங்க இருந்து பேசு. இங்க பேசல போய்கிட்டே இருக்கா? ஏ மீனா, இல்லக்கா. இல்லையா? காம்படிஷன் அதக்கா விலாவரியா வந்து சொல்றேன். பிரச்சனை எதுவும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன ராஜி, நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா இல்ல கதிர் ஏதாவது என்கிட்ட? வீட்டுக்கு வந்து கூட சொல்லிக்கலாம் தான். சொல்லு ராஜி. ரொம்ப நாளா நீங்க ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல. நானா? ஆமாக்கா. அஜய், பாதி தூக்கத்துல இருக்கேன். எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் தான் ஆசைப்பட்டேன். சொல்லு, என்ன ஆச்சு? என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் மனசுல அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன. மறுபடியும் சொல்லு, என்ன சொன்னா? திரும்ப திரும்ப அவன் மனசுல நான் இருக்கேன்னு. சூப்பர் ராஜ். நடந்த சம்பவங்கள் சொல்ல வச்சது. ஆமாக்கா, குலு குலுன்னு இருக்கு. அப்புறம் கூப்பிடுறேன். போலாம், குடிச்சுக்கிறேன். தூக்கம் போயிருச்சு. சாரி, நான் உங்களுக்கு. யார் உனக்கு இந்த ராத்திரில எல்லாம் கால் பண்றது? ராத்திரி நீங்க கேக்குறது நான் சொல்லு. சொல்ல முடியாது. பேசாம படுங்க, காலையில வேலைக்கு போனோம். யாரு போன் பண்ணிருப்பா? தூங்குறா? பேசாம நாமளே எடுத்து பாத்துருவோம். மேடம், அதுக்கு நீ ஒண்ணு அந்த தேவை. என்ன உங்களையா நீ மேல போய் நான் சந்தேகப்படுவேனா? எல்லாம் நீங்கெல்லாம் இந்த எண்ணத்தை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியலோ இல்ல. பேசாம படுங்க. ஏ மீனா, அப்படிலாம் இல்ல. கடுப்பேத்தாம தூங்குங்கன்னு சொல்லிட்டேன். அச்சோ அச்சோ அச்சோ. மயிலக்கா, அதுல என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் அக்கா மட்டும் இல்ல, எல்லாருமே கேட்பாங்க. கிடந்து ஜெய் தான் அவனு சபதெல்லாம் போட்டுட்டு போனேன். பேசாம என்ன நடந்துச்சுன்னு. அது ஏன் விருப்பம். ராஜி, என்ன வந்துட்ட? அதுக்குள்ள போட்டு நீங்க இங்க இருந்து இவ்வளவு கூட்டிட்டு வரைய? அடுத்து இப்போ இதே கேள்விதான் கேட்க போறாங்க மொத்தமா எல்லாருக்குமா. அதுவும் சரிதான். நீங்க வாங்க, உள்ள வாங்க. அட வாங்க. ராஜி, சொல்லாம கொள்ளாம வந்துட்டிய. என்னடி போட்டியில வீர வசனம் எல்லாம் பேசிட்டு போன? நீங்க எப்ப வந்தீங்க? வாக்கிங் தான் போயிட்டு வரோம்.
வாக்கிங்கா எல்லாம் சொல்லிதான் அவளையும் கூட்டிட்டு போனேன். ஏண்டி இருந்தாலும் அக்கா அக்கா இரு அண்ணி போட்டி பார்த்து பாதி போட்டிலேயே பரிசை உனக்கு கொடுத்து திருப்பி அனுப்பிச்சு வச்சிட்டாங்களா? ஆட கைய மாமா தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பார்க்க பீச்ல சுத்தி பார்க்க போனியா? எங்க இருந்து எவ்வளவு கூட்டிட்டு வர? சென்னைக்கு போயிருந்தியோ? இல்ல அது பிரச்சனையா? பிரச்சனை வரும் தெரிஞ்சுதானே போக வேணாம்னு சொன்னேன். அது ஒண்ணும் இல்ல, போனதெல்லாம் வீம்பா தான் கிளம்பி போனா. மாமாவுக்கு பிடிக்கலன்னு இருக்கு, அதான் எனக்கு ஃபோன் பண்ண போய் கூட்டிட்டு வரலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமாண்ணே, கார்ல தான் போனேன். அத்தை ஆஜி உடைச்சு கேட்கணும்னு இப்போது மனசுக்கு அறிவு வந்துச்சே. வீட்டுல பெரியவங்க ஒரு சில நான் போய் பேக உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். நீ சொல்லுவேன்னு நான் நினைச்சேன். நான் இல்ல, தேவையில்லாம வீட்டுல ஒன்ன திட்டு வாங்க வைக்க வேண்டாம். என்ன போய் உண்மை. தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? அப்புறம் இங்கேயும் காப்பாத்துனதுக்கு. நான் ஒரு லூசு, முட்டாள், யோசிக்காம போய் அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும். ஆமா, அத நம்பி போயிட்டு இப்ப ஏமாந்து திரும்ப வந்திருக்க. காப்பாத்திக்க தெரியாத நீ? போலீஸ்க்கு நான் கொஞ்சம் யோசிக்காம சென்னைக்கு போயிட்டேன்னா அதுக்கு அவன் சொல்றதும் கரெக்ட் தானே. திரும்ப திரும்ப உன்னை. இப்ப எதுக்கு பாடுறிய? திரும்ப நான் பாடுவேன். அடுத்த லைன் பாடவா? அண்ணி, இங்க என்ன நடக்குது? அரசிமா, நேத்து மேடமும் உங்க அண்ணனும் கார்ல வந்தாங்க. அரசியும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுமே. தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சரி, இப்போதைக்கு சொல்லு. நீங்க அப்படியே அங்க போய் திடீர் நான் கேட்கறதுக்குள்ள இவன் முந்திக்கிட்டா. சொல்லு. கதர் சொன்ன காரணம் உண்மை இல்லை. நினைச்சேன். ஒரு ஷோ, அந்த ஷோவை நடத்துறத விளம்பரத்துக்கும் அங்க நடந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே